இப்பதான் வந்தியா? ஆமா ஆமாம்மா, இப்பதான் வந்தோம். குட்டி பையா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? பாட்டி நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஐயோ செல்லம், நான் ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா, ரொம்ப நல்லா இருக்கேன். ஒரு ஆளை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல, இவ்வளோ கூட்டமா இருக்கு. நான் இந்த ஊர் உலகம் ஃபுல்லாக பிரிஞ்சு பிடிச்சி வச்சிருக்கலாம். எனக்கு ஒன்றுனா எல்லாம் வருவாங்க, அதனால இவ்வளோ கூட்டம் ரொம்ப வலியுது. ஊர்லேருந்து யாராச்சும் வரலாம், நீலாம் சும்மாவா விடுவியா? போட்டு திட்டே தீர்த்துருவேன். இதுக்கு பயந்துட்டே அம்புட்டு பேரும் வந்திருக்கான் கல்யாணத்துக்கு. சரி சரிம்மா, உங்களை நிற்க வச்சு பேசிட்டே இருக்கேன். உட்காருங்க உட்காருங்க, நான் போய் மற்ற ஆளெல்லாம் பார்த்துட்டு வரேன். சரியா? சரிங்கம்மா. இவளுக்கு எங்கே போனாலுங்களே தெரியலையே. ஒரு ஆளை கிடந்து நான் எவ்வளோதான் சமாளிக்கிறது? இந்த சரோஜா இவங்களாம் எங்கே போனாலுங்களே தெரியலையே. எக்கா, எங்களை விட நீங்கள் தேக்க ரொம்ப அழகா இருக்கீங்க இன்னைக்கு. சும்மா கிண்டல் பண்ணாதேடி பானு. அக்கா, பானு சொல்றது சரிதான். நீங்கள் அழகா முடிய வாரி பின்னாடி பூவேறு சொருகி விட்டுருக்கீங்க பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. கொஞ்சம் மீட்டா சேலை கட்டி குண்டு பந்தா பூவை வச்சு. ஒரே சிரிப்பு தான் போல. ஏக்கா ஏக்கா, இந்த சிரிப்பு சிரிக்கிறீங்களே, அவன் உங்களுக்கு குண்டுன்னு சொன்னாலே அது உங்க காதல விளையோ? இது என்ன புதுசாவா கேட்கேன்? எப்பயுமே அவன் அதை தான் சொல்லுதா. ஏக்கா, உங்களுக்கு கோவமே வராதா? நான் இம்புட்டு பேசுதானே, உங்களுக்கு கோவம் வரலையா? அடே, இதுக்கு பானு கோவப்பட்டுக்கிட்டு நீ ஆச்சையா கூப்பிடுதா, அதை நான் வாங்கிக்கிறேன், அவ்வளோதான். சரி வாங்கிட்டு இந்த ரங்கம்மா என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். பாவம் அது பண்ணு தனியாக அலைஞ்சிட்டு கிடக்க போகுது. நம்ம இங்கே ஆடிக்கிட்டு அலங்காரம் பண்ணிட்டு திரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அக்கா இருங்கக்கா, கொஞ்சம் நேரம் பொறுத்து போவோம். ரங்கம்மா அந்த பாட்டு பார்த்துக்கிட்டு கிடக்கும். நம்ம இந்த சில்க்கு புடவை கட்டிட்டு ஒரு செல்ஃபி எடுப்போமா? என்ன சொல்கிறீங்க? ஆமாம்மா, செல்ஃபி எடுக்கணும், கட்டாயம் செல்ஃபி எடுக்கணும். ஏமா எதுக்குமா தனியாக செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டு அந்த ஃபோட்டோ எடுப்பாங்கல்ல, அங்கே கொடுத்து எடுத்துக்கலாம், அது ரொம்ப நல்லா இருக்கும்ல. அக்கா சொல்கிறதும் சரிதான், நம்ம ஃபோன் கிளாரிட்டியை விட அங்கே நல்லா இருக்கும்ல. என்ன சொல்கிற பானு? சரி ஓகே, அப்போ போவாங்க. இந்த ரங்கம்மா எங்கே போனாங்கன்னு தெரியலையே. அதோ அங்கே நிற்கிறேங்க பாரு பானு. நல்லா நிற்கிறாளுங்க பாருங்க, ரெண்டு பேரும் நெல்லு இளைஞர் பண்ணிட்டு வந்து நிற்கிறாளுங்க. ஒரு பொம்பளைங்கன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், ஏதாவது ஒரு அக்கறை இருக்கா? வந்தவங்களை வாங்க போங்கன்னு சொல்கிறதுக்குள்ளே ஆள் இல்லாமல் இங்கே தத்தளிச்சுட்டு கிடக்கேன். அதை பற்றி ஏதாவது ஒரு அக்கறை இருக்கா? அலங்காரம் பண்ணிட்டு வந்து நிற்கிற அழகா புடவை கட்டிக்கிட்டு. எங்கம்மா எதுக்காக இப்படி தனியாக பேசிகிட்டு இருக்கீங்க? அப்புறம் நீங்கள் பைத்தியங்கிறது ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சிட போகுது. ஐயோ ஐயோ, பானு சாந்தியா, இது இம்பிட்டு அழகா இருக்கீங்களேம்மா, எங்கன்னே பண்றோம் போலையே. ஏக்கா, இந்த கேள்வி இப்படிலாம் பேசாதே, நம்மள இப்படி பேசுதுன்னா அப்ப ஏதோ ஒன்று இருக்குன்னு அர்த்தம். அத்தாட்டி பானு, எனக்கும் புரியல. இந்த கிழவி இந்த பல்ல காமிக்கிறாள, இவ பல்ல காமிக்கும் போதெல்லாம் எனக்கு பக் பக்னு இருக்குடி. என்னம்மா என்ன யோசிச்சுக்கிட்டே கிடக்கீங்க? சரோஜா கிளம்பியாச்சா? என்னடா சிரிப்பு இது? இந்த சிரிப்பு சிரிக்கா? இவகிட்ட இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருந்துக்கணுமாக்கா நம்ம. ஆமாடி, கல்யாணம் முடிகிற வரைக்கும் இவன் இந்த சிரிப்பையே தான் வச்சுக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் மூஞ்சில. நம்ம இதை பார்த்து பழகிக்க வேண்டியதான். ரெங்கம்மா இதுவும் இருக்கேன், சரோஜா தான். தோ நான் தான் நிற்கலாம், இங்கே தான் நிற்கேன். என்னாச்சு, உங்களுக்கு கண்ணு எதுவும் தெரியலையோ? அக்கா விக்கல் வரதே போல, ரங்கம்மாக்கு விக்கிட்டு வாங்க வாங்க, தண்ணி எடுத்துட்டு வாங்க. ஐயோ விக்கலே இல்லை பானு, விக்கலே. ஏமோ சரோஜாவா, இது இம்பட்டு அழகா இருக்கே, அது என்ன பின்னாடி பூவோ? அழகா இருக்கு. இது என்னது இது? மண்டையில இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு புடச்சு போய் இருக்க மாதிரி இருக்கு. தலையில இடிச்சு அடிபட்டுடுச்சோ? ஐயா ரங்கம்மா, அது தலையில இடிச்சுக்கிட்டதெல்லாம் இல்லை, அது ஹேர் ஸ்டைல். என்ன ஸ்டைலோ போங்கம்மா. நல்லா இருக்கு. எனக்கு கொஞ்சம் சொல்லி தான் ஸ்டைல் பண்ணியிருக்கலாம்ல. இந்த பக்கம் ஒரு மேடு, அந்த பக்கம் ஒரு பள்ளம்னு வச்சிருக்கலாம்ல. ஆல்ரெடி மேடு தான் மண்டையில இருக்கே, பள்ளம் தான் வாயில இருக்கு உங்களுக்கு. அப்புறம் என்னத்துக்கு தனியாக வர வச்சுக்கிட்டு? சரி சரி, இன்னைக்கு கல்யாண நாள் எதுவுமாச்சு, தயவு செஞ்சு என்ன எதுவும் வாராதே, வாய முடிட்டு சரியா? சரிங்கோ ரங்கம்மா. சரிம்மா, போய் பொண்ணி ரெடி ஆயிட்டாலா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வாங்க. அச்சோ பொன்னி, என்ன அழகா இருக்கே நீ, தெரியுமா? ஆமா, ரொம்ப அழகா இருக்கே பொன்னி நீ. கண்ணு பட்டுட போகுது பாரு, இன்னைக்கு எல்லாருக்குன்னு உன் மேலதான் இருக்க போகுது, அவ்வளோ அழகா இருக்கே. அப்படியேக்கா சொல்லுதீங்க? நிஜமாவா சொல்லுதீங்க? ஆமா, பின்ன சும்மாவா சொல்லுதோ, நீ அவ்வளோ அழகா இருக்கே. ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. சரிம்மா பொன்னி, நீ தயாராயிட்டியா? உன் மாமியார் வேற நீ தயாராயிட்டியா இல்லையான்னு பார்த்துட்டு வர சொன்னாங்க. தயாராயிட்டேன் அக்கா. சரி வாங்கிட்டே, நம்ம பிரேம் தயாரா இருக்காரா என்னன்னு பார்த்துட்டு வருவோம் வாங்க. சரிங்க சரிங்கக்கா. பொண்ணியை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு, அவ்வளோ அழகா இருக்கு. ஆமாட்டி, ரொம்ப அழகா இருக்காளே. போதும் 40 முடியாக்கா, வாங்க போகலாம். போவாக்கா. எப்படி இருந்தாலும் பொண்ணுக்கு இன்னையோட இல்லை நாளையோட எவ்வளோதான், நல்ல நாளும் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் குடும்பம் குட்டி குழந்தைங்க இதே மாதிரி தான் போயிட்டு இருக்கோம் வாழ்க்கை. நம்மள மாதிரியே கஷ்டப்பட போறா. என்னத்தா இப்பதான் வந்தீங்களா? டிஃபன் சாப்பிட்டீங்களா? இப்போ என்ன சப்பத்து பிள்ளையா இருக்கு இந்த பிள்ளை, ஓடி ஆடி விளையாடாம அது பாட்டு உட்காந்துட்டு கிடக்கு. ஒரு சில பிள்ளைங்க இருக்கே, ஓடி ஆடி விளையாடிக்கிட்டே கிடக்குதான், விட்டா நம்மளே தள்ளி விட்டுரும் போல. அதுவும் இந்த கல்யாணத்துக்கு கோயிலுக்குலாம் வந்துச்சுன்னா விளையாடிக்கிட்டே இருக்குங்க. இந்த ஆம்பளை பசங்க எங்கே தான் அடங்குதுங்க?
இனிமே ரெடி ஆயிட்டாரா? பொன்னி ரெடி ஆயிட்டானாமே? தயாராயிட்டமா, ரொம்ப அழகா தயாராயிருக்கா பொன்னி. ரங்கம்மா, உங்களுக்கு இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு, அப்படி மண்டபமே ரொம்ப வலின்னு வலிஞ்சு தள்ளுதே. என்ன ரங்கம்மா சும்மாவா? நான் எல்லார் கல்யாணத்துக்கும் போயிடுவேன், போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வந்துடுவேன். என் கல்யாணத்துக்கு வர மாட்டாங்களா பின்ன என்ன? பார்த்தீங்களா இந்த கிழவியே ஒரு பெரிய மனுஷன் மாதிரியா பேசுதா? கல்யாணத்துக்கு போனேன், பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு போயிட்டு சோறு தின்னுட்டு வருவேன்னு சொல்லுது லூச்சி கிழவி. என்ன பண்ணி லூச்சு மாதிரி ஆடிட்டு கிடக்கா? சவுண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, காதெல்லாம் வலிக்குது. இருக்கிறவங்கள கல்யாணத்தை பார்த்துட்டு போக வேணாமா? இல்ல அப்படியே ஓடி போயிடுமா? இந்த சவுண்ட் வைக்கிறீங்களே, உங்களுக்கு யார் இதை சொன்னா? இங்க போய் நான் இவ்வளவு குதிக்கிறேன், அந்த மாதிரி குதிக்க முடியுமா? பெரிய என்கிட்டலாம் தேவையில்லாம பேச்சிட்டு கிடக்காத, தூக்கி அடிச்சேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். அங்கே போய் சொல்லிக்கிப்பே. சும்மா இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காத. நான் யாரோட ஃபேன் தெரியுமா? நடிப்பு அரக்கன் வட்டர்மெலன் ஸ்டாரோட ஃபேன்லே. தர்பூசணிக்குலாம் இங்கே வேலை கிடையாது, ஓரமா போய் விளையாடல. அடிச்சு போட்டானே என்னையா. இப்ப சண்டை போடாதீங்கப்பா. எதுக்கு போயிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க கல்யாண வீட்டுல? இப்படிலாம் சின்ன பிள்ளைங்க சண்டை போடக்கூடாதுப்பா. எல்லாம் ஒத்துமையா இருக்கணும், சரியா? எல்லாம் அவங்க அப்பா அம்மா கூட போய் அமைதியா உட்காந்து கல்யாணத்தை பாருங்க, சரிங்களாப்பா? சரிங்க பாட்டி. சரிங்க பாட்டியோ. பாட்டியா இப்ப போதும் பண்ணி நிறுத்துப்பா. ஐயோ, இவன் பேச்ச கேட்க மாட்டான் போல. நம்ம போய் வேலையை பார்ப்போம். பொன்னி பிரேம் ரிசப்ஷனை நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் மக்களே.